இப்போ நம்ம வந்து சிறப்பை பற்றி பேசிக்கிறோம். நம்ம திட்டுறோம்னு நினச்சிங்கன்னா எத்தனை மூச்சு வாங்குறா பேர். திட்டுறமா அதை பாராட்டுறமா. ஆக்சுவலாக சாப்பாடை வந்து உருட்டி சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் இவங்க வந்து உருட்டி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சும்மா கதை ரவி. அது என்ன சொல்லுவாங்க, உருட்டி சாப்பிட்டா குடும்பம் உண்டுன்னு போயிடுமா. அவங்களாம் ஷார்ப்பு ரவி, நம்ம தான் முட்டாளுங்க. என்ன சொல்கிறேன், அவங்களாம் ஷார்ப்பு, வாய் ஒன்று தான் பேச முடியாமல் இருக்கிறாங்க. பேசினாங்கன்னா அவ்வளோதான். இந்த கடவாப்பல்ல பிடிச்சின்னு டானிக்கு சிறப்பெல்லாம் ஊற்றுவாங்க பேர். சுத்தமாக சாப்பிட மாட்டேங்க பசங்க. வாங்க சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சிறப்பு வாங்கி ஊற்றுறேன். குடல் சிறப்பு சாப்பிட்றீங்களாச்சும். அது ஊற்றும்போது சாப்பிட்டால வீடியோ அங்கே எடுக்கிறேன். அதான் இப்போ கேப் விழுந்துச்சுல 2 மாதம் ஊற்றினா சாப்பிடும் மேடம். வா ஹாஸ்பிட்டல் இழுத்துன்னு போகிறேன். இப்போ நம்ம வந்து சிறப்பை பற்றி பேசிக்கிறோம். நம்ம திட்டுறோம்னு நினச்சிங்கன்னா எத்தனை மூச்சு வாங்குறா பேர். செல்லாம் சாப்பிட்டுச்செல்லாம் என் பட்டு இல்லை, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, என் சவரம் இல்லை, என் பட்டம்மா இல்லை. சரி கேம் சூப்பர் சாப்பிடுங்க. சின்ன வா. கேமுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கிறோம். நிலா சாப்பாடு சாப்பிட்றி. உருண்டை சாப்பாடுனா யாருக்கு தான் பிடிக்காது ரவி. நிலா சாப்பாடு, நிலாச்சோறு. நம்ம மாடியில் போய் சாப்பிட்ணும். நம்ம வீட்டு பெட்ரூம்லேயே சாப்பிட்றோம் நம்ம. கொஞ்சம் சத்தமாக தான் பாடு சத்தமாக பாடு. நீ மட்டும் தான் கொடுக்குறேன், நான் வீடியோ எடுக்கிறேன். சாப்பிடுச்சலாம். சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு கட்லெட் மாதிரி பண்ணி கொடு. சாரி பண்ணி கொடுக்கலாம். சரி சாரி வேண்டாம். ஐயோ சாரியா வேண்டாம், டிஸ்டி ஆகிடுது. நீ சமைச்சு கொடுக்குறான்னா என்னது கட்லெட் என்ன பண்ணலாம்? கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் எடுத்து உருளைக்கிழங்கு எல்லாம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து, ரவி சீனி கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம் எல்லாத்தையும் எடுத்து ஸ்வீட்டு. வாழைப்பழத்தில் ஒரு ஸ்வீட் வந்துடும், சக்கரவள்ளி கிழங்குல ஒரு ஸ்வீட் வந்துடும். ரவி குட்டி பால்ஸ் வை குழந்தைக்கு, இன்னும் குட்டி பால்ஸ் வை. சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் என்ன பண்ணலாம், அதில் ஒரு ஸ்வீட் வந்துடும், வாழைப்பழத்தில் ஒரு ஸ்வீட் வந்துடும். ஸ்வீட் கட்லெட் மாதிரி கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிமார்ட்ல அந்த இது வாங்கி எடுத்து வந்துட்டாலே முடிஞ்சது ரவி. அந்த மோல்டு வாங்கி வந்துடலாம். இல்லையா, நம்ம இப்போ ஐஸ்கிரீமுக்கு மோல்டு இருக்குது, அதிலே கூட தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஐஸ்கிரீம் மாதிரி கொடுத்துடலாம். அவங்களாம் ஷார்ப்பு ரவி, நம்ம தான் முட்டாளுங்க. என்ன சொல்கிறேன், அவங்களாம் ஷார்ப்பு, வாய் ஒன்று தான் பேச முடியாமல் இருக்கிறாங்க. பேசினாங்கன்னா அவ்வளோதான். நம்மலாம் இந்த உலகத்தில் தகுதியற்றவர்கள்னு வந்துடும் இல்லை. ஏன்னா போகாமல் கெட்ட புத்தி, கெட்ட எண்ணங்கள் எல்லாமே நிறைஞ்சது தான் மனுஷாது. நல்ல எண்ணங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு சுத்தமாகவே இருக்காது. ஒரு சிலருக்கு இருக்கும் கொஞ்சம் இறக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு நீ என்ன இது பண்ணலை, உன்னை பல மடங்கு நான் உன்னை வச்சு செய்கிறேன் பாரு. என் செல்லம் சாப்பிட்டுச்சு, என் பட்டு செல்லம் சாப்பிட்டுச்சு. ஆனால் பார்த்தியா இங்கே எத்தனை உருண்டை வெயிட்டில் இருக்குது பார்த்தியா. செல்லம் நீயும் சாப்பிட்டுச்சலாம், ப்ளீஸ் செல்லம் சாப்பிட்ருங்க ப்ளீஸ். சாப்பிட்ருங்கப்பா. ஏப்பா அதெல்லாம் சும்மா கதை ரவி. அது என்ன சொல்லுவாங்க, உருட்டி சாப்பிட்டா குடும்பம் உண்டுன்னு போயிடுமா. அப்படிதானே சொல்லுவாங்க. ஆமாம், உருட்டி சாப்பிட்டா குடும்பத்துக்கு ஆகாது, குடும்பம் உருட்டிக்கிட்டு போயிடும் அப்படின்வாங்க. தெரில, அது என்ன கமெண்ட்ஸில் சொல்லட்டும். தெரிஞ்சோம். சாப்பிட்றத விட்டு என்ன வேலை பண்ணுது. ஏய் சாப்பிடு வாங்க, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் போதும் வாங்க. அப்போ அடி பிச்சு சாப்பிடுவாங்க. நிலா சாப்பாடு கம் அப்போ குடிக்க பாரு 3 உருண்டை. யார் ஃபர்ஸ்ட் இந்த உருண்டை சாப்பாடு சாப்பிடுறாங்களோ நாளைக்கு மீன். நாளைக்கு மீன், இப்போ வந்து ஒரு முட்டை ஒரு 1 ஹவர்ல. அப்புறம் சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருக்குது. கண்டிப்பாக சிக்கன். இந்த 4 உருண்டை யார் சாப்பிட்றாங்களோ சிக்கன் மாமு தம்பி. சரி ரவி, ஸ்வீட்டி கொடுத்துடலாம், இல்லை வீதியில் உள்ள அம்மாங்களுக்கு கொடுத்துடலாம். வீதியில் உள்ள செல்லங்களுக்கு இவங்களுக்கு சிக்கன் வேண்டாம். சாப்பிட்றத விட்டுட்டு பாலை பிடுங்கடா. அவ்வளோதான், தூக்கி வச்சாச்சு. பாலை தூக்கி வச்சுட்டாரு டேடி மேலே. பாலை பிடிங்கி மேலே வச்சிச்சு ரவி. நீ விளையாண்டனா உனக்கு பால் இங்கே வா. என்னது விளையாண்டனா பாலா? நானும் யோசி என்ன இது விளையாண்டனா பால் பண்ணிட்டோம். இடையில என்ன கால் வந்துச்சு, லோன் கொடுக்குற கால். சாப்பிட்டுச்சலாம். இன்னும் ஒரு 3 உருண்டை சாப்பிட்டேன்னா உனக்கு மட்டும் சிக்கன் இன்னைக்கு.
யார் சாப்பிட்றீங்களோ சிக்கன் மம். சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் மம். இங்கே 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 இந்த உருண்டையும் சாப்பிடணும். அதுவும் சிக்கன் மம். அது வந்து வித்தியாசமாக சாப்பிடுவோம். இப்போ வந்து இங்கே பாரு டென்ஸ் பேக் உனக்கு மட்டும் நீ தான் சாப்பிடணும். ஆமாம், யாரும் கொடுக்காத தங்கா. டென்சி பையா லவ் பண்ணுமா, அப்பா கூப்பிட்றாங்க பாருமா. உனக்கு இங்கே என்னடா வேலை? இல்ல டென்சி பையா இது வந்து உனக்கு மட்டும் தான், நீ மட்டும் தான் சாப்பிடணும். அங்கே போடுற எங்கடா போகிறாங்க? இங்க வாடா, பாலா நில்ல, கேளுக்கு வா. நீ சாப்பிட்டனா பாலை தூக்கி அங்கே மேலே வச்சுட்டாரு பெட்டியில். அங்கே இருக்கு. ஐயோ என்னடா இது, போட்ட சாப்பாடு காவாசி கூட உள்ளே போகல 2 பேருக்கும். எப்படி உள்ள போகுதுன்னு மட்டும் பாரு. சரிடா பாய் சொல்கிறேன், எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே பாய், தான் எங்க நிலைமை. ஆனால் இதுலேயே ஒரு சந்தோஷம். இவங்க சாப்பிடலன்ற ஒரு வருத்தம், இவங்க கூட ஜாலியாக விளையாடுறது ஒரு சந்தோஷம். ஏன்டா? ஆமாம், அதுதான் எனக்கு என்ன பண்ணோம். அதெல்லாம் இப்படி நானுக்கு நேர்ந்துட்டு வாயாடி பிடிச்சிட்டு நைஸாக என்ன பண்ணோம், இல்லை தள்ளி விட்டு. சூப்பர், குட் பாய். நல்ல பிள்ளையாக்கும் என் பிள்ளையோட கண்ணழகு பாருங்க. கண்ணழகுன்னு கண்ணு வீடியோ போட்டோ எடுத்த செகண்ட் கண் கட்டி வந்துச்சுடா பிள்ளைக்கு. பார்த்து என்ன ஊரில் கேட்டாங்க? கண்டமனூரில் கேட்டாங்க. சின்னமனூரில் கேட்டாங்களா? கடைசியாக அவன் பிள்ளைக்கு கட்டி வந்துச்சுங்க கண்ணில். அச்சோ, இந்த 3 உருண்டை எடுக்கவே இல்லைடா.